சிரிப்பு வரும் பெயர்கள் கொண்ட ரயில் நிலையங்கள் இவைதான். இப்படி எல்லாமா பேரு வைப்பாங்க? இந்தியாவில் ஏறத்தாழ 7000க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரயில்வே வலையமைப்பு பறந்து விரிந்திருக்கிறது. சில ரயில் நிலையங்களின் பெயர்கள் மட்டும் கேட்டவுடன் சிரிப்பையும் ஆச்சரியத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றன. முதல் முறையாக அந்த பெயர்களை பார்க்கும் பயணிகள் உண்மையிலேயே இப்படியொரு பெயரா என்று ஒருமுறை திரும்பி பார்க்க வைக்கும் தன்மை கொண்டவை அவை. சோட்டிக்காடு ரயில் நிலையம், ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள சோட்டிக்காடு என்ற ரயில் நிலையம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். சிறிய காடு என்ற நேரடி பொருளை தரும் இந்த பெயர் பயணிகளுக்கு சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. குறிப்பாக ஷியாம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இந்த நிலையத்தை கடந்து செல்லும் போது அதன் பெயர் அவர்களின் கவனத்தை ஈர்க்காமல் போகாது. பெரிய ஆன்மீக தலத்தின் அருகே இப்படி ஒரு எளிய சின்னதாக கேட்கும் பெயர் இருப்பது பலருக்கு வியப்பை அளிக்கிறது. தரு ரயில் நிலையம், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் அமைந்துள்ள தரு என்ற ரயில் நிலையத்தின் பெயர் அதை காணும் பலரையும் சிரிக்க வைக்கிறது. இந்தியில் தரு என்றால் மதுபானம் என்று பொருள். ரயில் டிக்கெட்டில் அல்லது நிலைய பலகையில் இந்த பெயரை பார்க்கும்போது பலர் அதை நம்ப முடியாமல் ஒருமுறை சிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பெயருக்கு பின்னால் உள்ள ஊரின் வரலாறு அல்லது பழங்குடியினர் மொழி சார்ந்த காரணங்களை அறிந்தால் அதற்கான அர்த்தம் வேறுபட்டதாக இருக்கலாம் என்பதையும் உணர முடிகிறது. காலபக்ரா ரயில் நிலையம், பஞ்சாப். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தருக்கு அருகில் உள்ள காலபக்ரா என்ற ரயில் நிலையம் அதன் பெயரால் தனித்துவம் பெற்றுள்ளது. கருப்பு ஆடு என்று பொருள் தரும் இந்த பெயர் இந்திய ரயில்வே நிலைய பெயர்களில் மிகவும் நினைவில் நிற்கக்கூடிய ஒன்றாகும். ஒரு முறை கேட்டால் மறக்க முடியாத வகையில் இருக்கும் இந்த பெயர் பயணிகளின் உரையாடல்களிலும் அடிக்கடி இடம்பெறுகிறது. ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையம், தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டன்சத்திரம் ரயில் நிலையம் பெயரை உச்சரிக்கும் போதே சற்றே சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் இது ஒரு முக்கியமான பரபரப்பான நிலையமாக இருந்து வருகிறது. அதன் வித்தியாசமான பெயர் காரணமாகவே பலர் இந்த ஊரை நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். சாலி ரயில் நிலையம், ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள சாலி என்ற ரயில் நிலையமும் பெயரால் சிரிப்பை வரவழைக்கும் ஒன்றாகும். நதியில் மனைவியின் சகோதரியை குறிக்கும் சொல்லாக சாலி பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த நிலையத்தின் பெயரை பார்க்கும் பலர் அதை நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். இந்தியாவில் இத்தகைய குடும்ப உறவு சொற்களை நினைவூட்டும் பெயர்களை கொண்ட நிலையங்கள் இருப்பது தனிச்சுவையாக உள்ளது. சிங்கப்பூர் ரோடு, ஒடிசா. ஒடிசாவில் உள்ள சிங்கப்பூர் ரோடு என்ற ரயில் நிலையம் அதன் பெயரால் பலரை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. முதன்முறையாக இந்த பெயரை பார்க்கும் பயணிகள் இது வெளிநாட்டில் உள்ள நிலையமா என்ற சந்தேகத்தில் ஆழ்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒடிசாவில் அமைந்துள்ள ஒரு சிறிய நிலையமே. பெயரின் விசித்திரத்தால் இந்த நிலையம் பயணிகளின் நினைவில் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.